ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய யேசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாக்கோபு 4வது அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 7 10 வரைக்கும். பக்கம் 315. ஆகையால் யாவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். Thank you, Janita. யாக்கோபு எழுதுறப்ப ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஆகையால் அப்படி எழுதிட்டு இந்த சில ஆலோசனை எல்லாம் சொல்றார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோமா? நம்ம எவ்வளவு பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம்? நிக்கிறோம் பிரதர். நிக்கிறோம் பிரதர். நிக்கிறோம் பிரதர். எப்படி தெரியும்? வேதத்தை விட்டு விளக்குகிற காரியங்கள் எல்லாத்தையும் தவறுன்னு இருக்கிறது. இங்க யாக்கோபு ரெண்டுத்தையும் கோக்குறார். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறாங்கன்னா தேவனை கீழ்ப்படியணும். அதான் ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறதுனா தேவனை கீழ்ப்படி. தேவனை கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இங்க இந்த ஆகையால் சொல்ற இந்த காரியத்தை நான் சொல்றேன். ஆகையால் ஏன் சொல்றாரு? 1வது பார்த்தா 6 வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்றாரு. அஞ்சு இல்ல 5 வசனத்துல ஒரு காரியம் சொல்லிட்டு 6வது வசனத்துல ஒரு ஆலோசனை சொல்றார். ஒரு ஆலோசனை இல்லை, ஒரு சத்தியத்தை சொல்றார். சொல்லிட்டு 7 நமக்கு சில ஆலோசனை சொல்றார். 6வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாக்குறப்ப, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. கிருபை அளிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. எப்படி? அதிகமான கிருபை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எங்க சொல்லி இருக்கிறது? 138ஆம் சங்கீதத்தில் எடுங்க. நீதிபதிகள் 3:34 சிஸ்டர் சொல்றாங்க. இன்னொருத்தர் சங்கீதம் 138வது அதிகாரம் எடுத்துங்க. நீதிபதிகள் 3வது அதிகாரம் 34. ஆமா, வாசிங்க. 765 பக்கம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். சரிங்க. சங்கீதம் 138 பாருங்க. 138ல 6 பக்கம் 756.
யாவே தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். எப்படி போட்டு பாருங்க. யாவே தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் உயர்ந்தவராயிருந்தும் என்ன பண்ணாரு? தாழ்மை உள்ளவரை பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் தூரத்திலிருந்து அகங்காரிகளை அன்றாட அறிவார். மேட்டுமையானவனையோ அப்போ தாழ்மை மேட்டிமை ரெண்டும் மோதுது. அததான் இங்க 6வது யாக்கோபு 4:6 சொல்றாரு. அப்போ தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அது எப்படி நம்ம தாழ்த்துகிறது? தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், அது எப்படி தாழ்த்துறது? இப்ப இந்த 5 வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, இங்க யாக்கோபை கொண்டு என்ன பேசுறாருன்னா, நிறைய நம்ம பூமியில பிரயாசப்படணும், சண்டை பண்றோம், எல்லாம் பண்றோம். இதெல்லாம் பூமியில ஏன் செய்யறாங்க? இச்சை, தூண்டி விட்டா செய்யறான். வேற யாரும் ஆசை நிமித்தமா தான் செய்யறோம். வேற வேற யாரும் நமக்கு இது வேணும் அது வேணும், நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு உலக ஆசைக்காக இதெல்லாம் நம்ம செய்வோம். நீங்க தேவையில்லை. இல்ல இல்ல இல்ல, ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டு அபகரிக்கிறது? அதானே போடுறது. நீங்க ரிச்சித்தம் ஆசை நிமித்தமாக எல்லாத்துக்கும் ஆசைதான் brother. எல்லாத்தையும் சேர்த்து கட்டல என்ன? இப்போ உலகத்துல ஒருத்தருங்க யாரு? எலான் மஸ்க். நம்ம நாட்டுல இருக்காரு யாரு? மோடி. அதானி. அதானி இப்ப மேல போட்டாரு. அதானி அம்பானி. இது எது எது காட்டுகிறது? நான் பெரியவன், நான் பணக்காரன். எது காட்டுகிறது? தேவனுக்கு பயப்படல. பெருமை பெருமை பெருமை. 138ஆம் சங்கீதம் 6வது முன்பகுதியில் என்ன பார்த்தோம்? தேவன் மகோன்னதமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு அவர் பார்க்கல, இறங்குகிறார். உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். அப்ப யார் உயர்ந்திருக்கிறாங்க? தேவன் தான் உயர்ந்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன பணம் எது இருந்தாலும் நமக்கு என்ன என்ன வரணும்? எப்ப நான் உயர்ந்ததில்ல, தேவன் தான் பெரியவர். ஏன்? அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கிறாரு. இதுதான் ஒண்ணு நான் 29ல வாசிக்க தாவீது பண்ற விண்ணப்பத்துல. ஆமா, அப்போ அவர் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறது அவர் தான். ஜீவனோட கரெக்ட் சார். இந்த காரியங்கள்லாம் இவ்வளவு அடிச்சு பிடி சண்டை போட்டு நம்ம எதுக்காக? ஒரு பெருமை, ஒரு ஸ்தானம். ஆமா, அந்த பெருமை நம்ம எல்லாரும் உயர்ந்திருக்கிறோம் இல்ல? அப்போ தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதுவுமே இல்லை, எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்ட்டு மனத்தாழ்மை வேணும். அந்த அது அது இல்லை. எதை எதை காட்டுகிறது? நமக்கு அது எல்லாம் கொடுக்கறதெல்லாம், அந்த பலத்தை கொடுக்கறது, சாமர்த்தியம் கொடுக்கறதெல்லாம் தேவன் தானே பிரதர் கொடுக்குறது. அந்த இதுதான் வேணும்ல நமக்கு. மத்தேயு 16 அதிகாரத்துல மத்தேயு 11ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுள்ளவர். மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தாழ்மை அவர்தான் கற்றுக்கொள்ளணும். அது எப்படி? யோவான் 10 அதிகாரம், யோவான் 10 வாசிச்சு அதுக்கப்புறம் 18வது வசனம் வாசிங்க. பக்கம் 141. முதல்ல 10 வாசிங்க, அப்புறம் 16ல இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 141. 141 142லயும் வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். 16ல இருந்து பாருங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளையும் நான் சேர்க்கணும், அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளையும் நான் சேர்க்கணும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். பாருங்க 11வது என்ன சொல்றாரு? 11 பிரதர். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அப்போ நல்ல மேய்ப்பன் ஒரு நிமிஷம், நானே நல்ல மேய்ப்பன்ட்டார். அப்போ இங்க ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். அந்த மந்தைக்கு யார் மேய்ப்பன்? நானே அந்த மேய்ப்பன் அப்படி சொல்லணும். 10வது நானும் அவைகளுக்கு ஜீவனும். இப்ப இங்க எப்படி வச்சுக்கணும்? நானே அந்த மந்தைக்கு ஒரே மேய்ப்பன். கரெக்ட் தானே? வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் அழகா சொல்லிட்டு கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். 16வது என்ன சொல்றாரு? அவர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் கொண்டு வரணும், எல்லாம் சேர்க்கணும், எல்லாம் சேர்க்கணும். எவையெல்லாம் சேர்க்கணும்? ஆத்மாக்களை சேர்க்கணும். ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அப்போ நம்ம உலகத்துல இருக்கிறப்ப எதெல்லாம் சேர்க்கணும் பாக்குறோம்? சொத்து, ஐஸ்வர்யம், பொண்ணு, வெள்ளம், பணம், அப்புறம் அடுத்தவன் வீடு, சில பேர் அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் புருஷன், அடுத்தனோட எல்லாமே, அடுத்தவன் போட்டிருக்க நகை, அடுத்தவன் வாங்கி இருக்கிற ஃப்ரிட்ஜு, டிவி, காரு, நினைக்கிறமா ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்யறோம். அதெல்லாம் தான் சேர்க்கறது தான் பாடுபடுறோம். ஆனா அது எப்படி கொண்டு வரும்? எங்கானும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து சர்ச் எல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி எங்க டிஸ்கவுண்ட், எங்க விலை கம்மியா கொடுக்கும் எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்கி வைக்கிறோம். ஒரு நாளைக்கு திடீர்னு வாங்கி 4 காலி. அப்போ இதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். இதெல்லாம் என்னது? பூமிக்கு எடுத்த காரியங்கள், பூமிக்கு எடுத்த காரியங்கள். ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் அவர்களை கொண்டு வர வேண்டும், நான் அவர்களை கொண்டு வர வேண்டும். பூமியில பிதா ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக. அழிந்து போகிறது
அவர் நச்சிருந்தாருன்னா அவரை ராஜா வைக்கிருப்பாங்க. ஆனா அவர் அப்படி நினைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சாரு? இதான் சித்தம் செய்யணும், அதான் அவர் நினைச்சு வந்தார், அதான் செஞ்சார். யோவான் 4 வாசிக்கிறோம். அவரை ராஜாவுக்கு அழைச்சிட்டு போனாங்க, அவரோ விலகி போனாங்க. இல்லை, அவரெல்லாம் நினைச்சா எல்லாம் பண்ணியிருக்கலாம். இது சொல்றாரு, நான் பிதாவுக்கு கட்டளையிட்டால் ஒரு கூட்ட லேகியவனை அனுப்பமா, ஒரு கூட்ட தூதரை அனுப்ப மாட்டாங்களான்ற. இல்ல, அந்த இடத்துல நிறுத்துங்கன்ற, இம்மட்டும் நிறுத்துங்கள். என்ன தாழ்மை பாருங்க. அப்போ என்னதான் நமக்கு என்ன கொடுத்தாலும் தாழ்மை வரணும். இதுக்கு 4வது மூணாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தலைவைக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணப்படுகிறதால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்ம விண்ணப்பம் பண்றது கரெக்டா, ஆனா எதுக்காக பண்றோம்? நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுகிறதுக்காக பண்றோம். ஆசை கூட இல்ல, இச்சைகள். அதுக்காக தான் நம்ம விண்ணப்பம் பண்ண. நிறைய நேரத்துல சில நேரம் இச்சைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் கூட தெரியாம இருக்கிறாங்க. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஆசைக்கும் இச்சைக்கும் இங்கிலீஷ்ல என்ன? ஆசைக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஈசாஸ்திர வரலையா? ஆசைக்கு ஜபகண சிஸ்டர் ஆசை. greed brother. ஆசை டிசையர். ஆசைனா டிசையர், கிரீட்னா பேராசை, இச்சைனா லஸ்ட். God bless you. இப்போ லஸ்டுக்கும் டிசையர் இருக்கும். இப்ப டிசையர் ஆசை. இப்ப எனக்கு என்ன ஆசை? ஆண்டவருடைய ரகசிய வருகையில அவரோட போயிடணும், இது ஆசை. என் நோக்கம், என் ஆசை. உண்மை, தப்பே கிடையாது. இதை விட்டுவிட்டு வேண்டாதெல்லாம் நோண்டிட்டு எல்லாமே லஸ். ஏன் உங்களுக்கு இந்த தேவை என்று உங்களுக்கு பிதாவை அறிந்திருக்கிறார், கேளுங்க. ஆனா எப்படி கேட்கணும்? தேவனை உங்களுக்கு சுத்தமானார். ஏன் இச்சை நிறைவேற்றினதுக்காக கூடவே கூடாது. தேவனே எனக்கு இது கிடைச்சா நலமா, ஆனா உங்களுக்கு சுத்தம். ஆண்டவர் கத்து கொடுத்துருக்கிறாருல்ல. ஆமா, அதேதான். அதாங்க 3வது சொல்றார், விண்ணப்பம் பண்ணி ஏன் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு. இதான் நம்ம முதல்ல நம்ம சொல்லிடுறோம். நம்ம டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன சொல்லுவோம்? டாக்டர் எனக்கு தலையை வலிக்குது, இல்லை வயிற்று வலிக்குது, இல்லை இடுப்பு வலிக்குது, நான் போனா எனக்கு முதுகு வலிக்குது இல்லையா? அப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு அந்த ஃபைசர் கம்பெனி அந்த மெடிசன் எழுதுங்க, இல்லை இந்த கம்பெனி, இந்த சிப்லா கம்பெனியோட அந்த மெடிசன் எழுதுங்க, அப்படியா கேட்போம்? அது கேட்க மாட்டோம். நம்ம ப்ராப்ளத்தை சொல்லுவோம், அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதுதான். அதே போல தேவன்கிட்ட நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். தேவனே இந்த காரியங்கள் இதுவும் உங்களுக்கு தெரியும், உங்க மறைபொருள் அல்ல, நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறேன், நீங்க பாருங்க. அதுதானே தவிர தேவனை இப்படி செய்யுங்க, அதை அப்படி கொடுங்க. சார் நீங்க என்ன தப்பான போதெல்லாம் வந்துடுது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த பிரகாரமா ஸ்பெசிஃபிக்கா இது மாதிரி கேளுங்க,
இந்த வீடு இந்த மாதிரி, இந்த கார் இந்த மாதிரி, இந்த கலர்ல, இந்த மாடல்ல, இதெல்லாம் அப்ப அவங்க நம்ம ஆர்டர் போடுற மாதிரி தானே பிரதர், அந்த மாதிரி தானே வரும். அப்படி உபதேசம்லாம் இருக்குது. அப்படி நம்ம கேட்க தேவனத்துல நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, தேவன் எந்த நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காது. தேவனே இது எனக்கு நல்லதுன்னா கொடுங்க, நான் இதை விரும்புறேன், ஆனா இது நல்லதா கிடையாது எனக்கு தெரியாது, என்ன காரணம் முடிவில் தெரியும். சமயத்துல நம்ம மாம்சத்துல செயல்பட்டுறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்லணும். அது பிறகுதான் நமக்கு தெரிய வருது. சில நேரம் தேவன் தடுப்பார், நம்ம திரும்ப திரும்ப கேட்டானா சரின்னு விட்டுடுவார், ஆனா அடி வாங்கிடும். அப்போ கண்ணை தர, ஆஹா, அப்பயான மனம் திரும்பணும். பார்த்தா அப்படி பண்ண, ஆனா கடைசி வரைக்கும் மனம் திரும்பல. யாரு? சாலமோன் இல்ல, விலையம். என்ன விலையம் மொழ தேவன் சொல்லிட்டாரு போகாதான்ட்டு. அவன் வராங்க சொல்றாரு, நான் 2வது ட்ரூப் வருது, 2வது ட்ரூப் வந்த உடனே என்ன சொல்லணும்? நோ நோ நோ, கிளம்பு கிளம்பு. என்ன சொல்றாரு? இல்ல இந்த ராத்திரி இருங்க, தங்கி நான் தேவன்கிட்ட கேட்கிறேன். ஏன்? உள்ளுக்குள்ள பரி உதைக்கப்பட்ட ஆசை இருக்கு. தேவன் சொல்றாரு, ஆனால் எனக்கு உள்ள ஆசை இருக்குது, போ அப்படிங்கிறாரு. போறப்ப என்ன ஆகுது? தலைவர் வராருங்க, ஆண்டவர் வந்து எதிர்த்து நிக்கிறாருல்ல. சொல்றாரு, என்ன சொல்றாரு? கழுதை 3 முறை எனக்கு உலக இருந்தால் நான் கழுதையை கொண்டு போட்டு இருந்திருப்பேன் சொல்லிட்டு, நான் சொல்லதான் நீ சொல்லணும்ன்றார். சரி, அப்பயான மனம் திரும்பினானா? அவன் மனம் திரும்பினானா? சொல்ல போனானே மறுபடியும். இல்ல திரும்ப கொஞ்சம் நேரம் பிரதீப் கொஞ்சம் நேரம் வந்துட்டேன். வேற யாராவது சொல்லுங்க, அப்பயான மனம் திரும்பினானா? அவன் கண்கள் திறக்கப்பட்டது, ஆனா அந்த நேரத்துல போய் சொன்னது தேவன் சொன்னதை மாட்டானே சொன்னாப்ல, நீ எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னான்ல. தேவன் சொன்னதானே சொன்னா, மனம் திரும்பினான்ல. மனம் திரும்பன்றது நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா செகண்ட் டைம் வந்து உள்ள இச்சை செஞ்சு அந்த இடத்துல தூதுனானவர் நின்னத அந்த இதெல்லாம் கண்டு அந்த ஒரு பயத்தோட தான் போய் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்ப சொன்னான்ல, தேவன் சொன்னது சொல்லிட்டான்ல. அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாருல்ல, அதுக்கு முன்னாடி தேவன் தப்பு பண்ணாரு, தப்பு பண்ணிடுறோம், அப்புறம் மனம் திரும்பணும்ல. அப்புறம் தான் இஸ்ரேல் மக்கள் வந்து கெட்டு போறதுக்கான ஒரு ஆலோசனை இங்க கொடுப்பாருல்ல. அதுதான் மனம் திரும்பலையே, அதுதான் மனம் திரும்பல. அவன் பாராக்கு முன்னால தேவன் சொன்னதான் சொல்றான் இல்லைங்கள, நல்ல சாடு கூட சொல்றான், யோகா வந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் எல்லாம் சொல்றாப்ல. ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஆசை, அதனால என்ன ஆயிற்று? அவனை வெட்டி போட்டார்கள். யோசுவா அவனை பத்தி வெளிப்படுத்தல எழுதுறார். அப்போ உள்ளுக்குள்ள இல்ல அப்படி ஒரே நமக்கு ஆண்டவர் தான் மாடல். இதாவே என்னுடையது ஆகினும் உடைய சித்தம். அப்ப நம்ம இச்சைக்கு இடம் கொடுக்கவே கூடாது, எந்த காரியமா இருந்தாலும். அங்கிள், ஒரு கேள்வி. இப்ப வனாந்திரத்துல வந்து இந்த ஜனங்கள் வந்து மாம்சத்துக்கு இச்சப்பட்டாங்க. ஆமா, அதை இச்சன்னு சொல்றாரு தேவன். ஆமா. ஆனா ஒரு மனுஷபூர்வமா பார்த்தா ரொம்ப நாளா அவங்க மேபி நான்வெஜ் சாப்பிடல, அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. அப்ப அதுல ஆசைக்கும் இச்சைக்கும் எப்படி வித்தியாசம் நமக்கு தெரியுது? தேவன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. தேவனை பரிசோதனை அதான் 1:10 வாசிக்கணும். தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இருக்கு. ஓ, தேவன் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரா? ஆமா, அதாவது வனாந்தரத்துல மாம்சம் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரா? மாம்சம் கொடுப்பேன், என்ன தேவையோ அதை கொடுக்குறாரு. ஓ, என்ன தேவையோ உனக்கு தேவை உணவுதான் கொடுக்குறாரு. அதுக்கு மீறி நீ தூதலுடைய அப்பத்தை கொடுத்தார். இல்ல கண்டிப்பா அங்கிள்,
அது வந்து அவருடைய அது ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது, தூதருக்கு கொண்டது வந்து பெரிய இது ஸ்லாக்கியம் தான். ஆனா இந்த ஜனங்களுடைய மாம்சம் வந்து இன்னும் அந்த எகிப்தில் உள்ளவைகளை உச்சித்ததுனால அந்த பழைய இதை அவங்க விடல. அதான் எதுக்கேல சொல்றாரு எல்லாரும், நீ எகிப்திலே தொடங்கின பேசித்தனத்தை இன்னும் வச்சுட்டு இருக்கிறான், கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப அந்த இப்ப நேச்சுரலா இப்ப நம்மளும் இப்போ நான் இதுன்னு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்மளே வந்துட்டு சப்போஸ் புது ஏற்பாடுல வந்து சாப்பிடுறது வந்து எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட சாப்பிடணும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ஃபுட் டிசைர் பண்றோம், அது டிசைர் ஆயிடுமா இல்ல லஸ்ட் ஆயிடுமா? டிசைர் பண்றது டிசைர் தப்பு கிடையாது. ஆனா இல்ல அதான் அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம லஸ்ட் பண்றோமா இல்ல டிசைர் பண்றோமான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? சில பேர் எப்ப பார்த்தாலும் அந்த பிராந்தும்பாங்க, மலையாளத்துலயே பிராந்தும்பாங்க. அதாவது தேடி தேடி எந்த ஹோட்டல்ல எது அதுக்கே நேரம் செலவழிப்பாங்க. ஒரு சில ஹோட்டல்ல இருக்காது, சில ஹோட்டல் தான் இருக்கும். அது என்ன காசு கொடுத்தாலும். புரியுதா? புரியுது. அதாவது என்ன சொல்றது, வெறி, அது மேல வெறி, பெருந்திண்டிக்காரன் அந்த மாதிரி தான். இப்ப தேவன் கொடுக்கறது நமக்கு போறோம், தேவன் கொடுக்கறது நமக்கு போறோம். ஆண்டவர் தான் நமக்கு காமிச்சார். சீச்சல் கொண்டாடுறாங்க ஆகாரம், போய் நீ வச்சுக்க, என்கிட்ட ஒரு ஆகாரம் இருக்குது. அப்போ இந்த இச்சையை நிறைவேற்றும்படி இல்லாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி நாம் விண்ணப்பம் பண்ணணும். அதான் சொல்றாரு. தொட்டு 4வது பலரும் ஒரு அடி அடிக்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம். அதாவது நமக்கு எப்படி இங்க ஒரு கால் வச்சுட்டு இருப்போம், சபையிலையும் ஒரு காலு, உலகத்துலயும் ஒரு காலு. உண்மையா இருக்கா இல்லையா சொல்லுங்க, நெஞ்ச எல்லாம் தொட்டு சொல்லுவோம். இடங்களில் உண்டு பிரதர். அந்த மாதிரி எல்லாம் இது அன்யூன் பண்ணி சொல்லுங்க. இருக்கும் பிரதர், நமக்கு தெரியாத வந்துட்டு அந்த வித்தியாசம்ன்றது தெரியாது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு எனக்குமே ஃபீல் ஆகும், நம்மளதான் சொல்றேன். ஆனா இந்த உணர்வு வருது பாரு, அந்த வசனம் வாசிக்கிறப்ப நம்மள சொல்றாருன்னு, அது அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள தேவனுடைய ஆவி கிரியேஷன். அப்ப நம்ம மனசாப்பட்டதை விட்டு விலகிடுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மனசாட்சிய அடிச்சு போட்டுருவாங்க. சூடுண்ட பொய்யர்கள் அவங்க. அவன் தப்பு பண்ணாலும் அவளுக்கு தப்பாவே இருக்காது, தப்பு பண்ணாலும் தப்பாவே இருக்காது. வாசிங்க நீதிமன்றம் 30வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீதிமன்றம் 30:20. பக்கம் 289. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவன் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். அப்படியே யாரோட வழி இருக்கின்றார்பா? விபச்சாரி, விபச்சாரி ஸ்திரீயினுடைய வழியும். விபச்சாரி ஸ்திரீ, ஸ்திரீனா இந்த ஸ்திரீன்னு மாத்திரம் கிடையாது. ஸ்திரீனா யாரு? தேசம். தேசம். ஸ்திரீனா யாரு? யாரு ஸ்திரீனா யாரு? பெண். 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 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6-7 பாருங்க. பக்கம் 293.
3:6 பிரதர்? 4, 4, 6, 7. 3 அதிகாரம். அதுல வசனம் 6, 7. 6. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். என்னவா? திரும்ப வாசிங்க நிறுத்தி. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து. யார் பெண்? பெண் போதகர்களா? யார் சொன்ன? சபையில எப்படி சபை சிஸ்டர் சொன்னாங்க. எப்படி பெண்ணுன்னா சபையில் எப்படி சொல்ற? பெண்ணுனா யாரு? இந்த ஸ்திரீன்றது அந்த போதகர்களா பிரதர்? அந்த மாதிரி சொல்றாங்களா அவங்களா? ஸ்திரீனா தேசத்தை குறிக்கிறது தானே பிரதர், வெளிப்படுத்துதல்ல வர. பாவங்களால் நிறைந்து, அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம், பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அணிந்து உணர்ந்தவர்களா இருக்கிற, அது ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி, அவன் ஸ்திரீ தான். அவன் தான் பாவத்துல நிறைந்து இருக்கிறவங்க. ஆமா. இப்போ நம்ம சரீர பிரகாரமா ஸ்திரீகளா இருந்தாலும் சத்தியத்தை உணர்ந்து பாவ இச்சைகளை மாட்டாம சரீரத்துல அந்த காரியத்தை சத்தியத்தை உணர்ந்து இருக்கிறவங்க, அவங்க எதுல உலக பிரகாரமா சரீரத்துல ஸ்திரீயா இருக்கலாம், ஆனா ஆனா உயிர் தெரியல அல்லது மறுரூபத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? தூதர்களை போல இருப்பாங்க. ஸ்திரீ புருஷன் கிடையாது. புரியுதா? மட்டுமா தானே ரட்சிக்கப்படும். சிஸ்டர், ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி, பாவங்களால் நிறைந்து இச்சைகளால் இழுப்புண்டு சத்தியத்தை எவ்வளவோ சொன்னாலும் கேட்காம இருக்கிற ஆம்பளையானாலும் சரி பொம்பளையானாலும் சரி, அவங்க ஸ்திரீ தான். அவங்க தான் ஸ்திரீ. அதனால உங்களை ஸ்திரீன்றனால நீங்க வந்துட்டு நீங்க எல்லாம் மட்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுது? அப்படிப்பட்டதுதான் ஸ்திரீ. நீ சபை சொன்னது கற்புள்ள கன்னிகை, அது சபை. புரியுது எல்லாருக்கும்? புரியுது பிரதீப்? புரியுது பிரதர். என்ன பேசிஸ்ல சொல்றீங்க? என்ன பேசிஸ்ல சொல்றீங்க அது? அதாவது அவங்க ஸ்திரீன்னு எப்படி சொல்றீங்க? உயிர்த்தெழுதல்ல எல்லாருமே தூதர்கள் போல இருப்பாங்க, அது ஓகே, வசனம் இருக்கு. ஆனா இது எப்படி நீங்க பூமியில இருக்கிறப்ப யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க ஸ்திரீயாவே இருப்பாங்கன்றது வந்து ஆவிக்குரிய விதத்துல எப்படி சொல்றீங்க? இப்ப முதல் ஸ்திரீ என்ன பண்ணா? இல்ல நீங்க இதை ஒரு நிழலாட்டமா சொல்றீங்களா, இல்ல இதை ஒரு இதுவா சொல்றீங்களா, டாக்டரினா சொல்றீங்களா? பொதுவா ஸ்திரீ தேவன் வந்து வேதத்துல கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் பொன் என்றும் இல்லை இருக்கு, ஸ்திரீ என்றும் புருஷனும் இல்லைன்னு. அப்ப ஸ்திரீகள்லாம் அப்படின்னா அப்ப ஸ்திரீகள்னு சொல்லக்கூடாது. இப்ப இப்படிப்பட்ட காரியத்துல ஸ்திரீகள் யாருன்னா ஆம்பளையாவும் இருக்கலாம் பொம்பளையாவும் இருக்கலாம், அவங்க தான் ஸ்திரீ. இல்ல இங்க பவுல் வந்து அவர் லிட்டரலா தானே மீன் பண்றாரு. அவர் ஒன்னும் மெட்டமார்பிக், அதாவது என்ன சொல்லுவாங்க, மெட்டஃபரா மீன் பண்ணல. இல்ல அது எந்த இடத்துல சொல்றாரு, ஆனா அவங்க எப்படி இருக்கணும்ன்றாரு. இந்த இடத்துல பிரத்யட்சமா தானே சொல்றாரு. கரெக்ட். ஆனா அந்த ஸ்திரீ எதுக்கு அந்த ஸ்திரீயை ஒப்பிடுற? அப்ப இங்க ஒப்பிடுறாருன்றீங்களா நீங்க? ஆமா, ஓகே. அது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்ல. இல்ல அது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்ல, அது எல்லாருக்கும் பொருந்தும். இல்ல அந்த இடத்துல ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்ல, புருஷர்களும் மாட்டுறாங்க. அதே மாதிரி புருஷர்கள் செஞ்சு புருஷர்களும் வேசி தந்துட போறாங்க. இங்க ஸ்திரீயை பத்தி சொல்றாரு தவிர புருஷர்கள் தப்பா போறது இல்லையா? இந்த கான்டெக்ட்ல நீ புருஷனை வச்சு பாரு,
அது இல்ல அது ஓகே, அது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஏதாவது ஆவிக்குரிய விதத்துல சொல்ல வந்தீங்களான்னு, அதாவது என்ன சொன்னீங்களே ஸ்திரீகளும் வந்து யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்காங்களோ நம்ம தூதர் மாதிரி மாறிடுறோம், அதனால அவங்க எல்லாம் வந்து கிடையாது. அவங்க அதனால ஸ்திரீ சொன்னா மட்டும் நம்ம நினைக்கூடாது. இல்ல அதனால அவங்க ஸ்திரீகளா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க, அது புரிஞ்சுக்கிச்சு. பட் இப்படி பாவம் செய்யறவங்க வந்து ஸ்திரீகள்னு சொல்றீங்களே, அதுக்கு நான் கேட்டேன். வேற ஆம்பளை இருந்தாலும் பொம்பளை தான். ஓகே. அப்போ நீதிமொழிகள் அது பார்த்தோம் எப்படி, நீதிமொழிகள் இல்ல சங்கீதத்துல விபச்சார ஸ்திரீ, நீதிமொழிகள் 30 விபச்சார ஸ்திரீ 30 விபச்சாரியாகிய ஸ்திரீ என்ன பண்றா, எல்லாத்தையும் வாயை தொடச்சிட்டு, எல்லாத்தையும் சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமே பண்ணல, தப்பு பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல. ஓ நம்ம அதே மாதிரிதான் நம்ம தேவன் உணர்த்தறப்ப நம்ம உலக காரியங்களுக்கு, அதான் உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்றார், விபச்சாரிகள் என்றார். இந்த ஆலோசனை எல்லாம் சொல்லிட்டு 5வது சொன்னாரு, ஆவியான நமக்குள்ள எப்படி வைராக வாங்கியாரு வேத வாக்கியம் சொல்றது சொல்லிட்டு அதிக கிருபை அடையும். அப்போ நம்ம இவ்வளவு தப்பு பண்றோம், இவ்வளவு தப்பு பண்ணியும் அவர் நமக்கு என்ன பண்றாரு, அதிக கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையை பிடிச்சுக்கணும். ஆகையால் நீங்க இவ்வளவு தப்பு பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனாலும் ஒண்ணு பண்ணுங்க, இப்ப என்ன பண்ணுங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் பொருட்டு சேருவார். தேவனிடத்துல சேருங்க, தேவனை கீழ்ப்படியுங்க, பிசாசு ஓடிடுவான்றது. அப்போ உலக காரியத்துல ஈடுபட்டோம்னா கண்டிப்பா பிசாசு நம்முடைய மயக்கிறோம் உலக காரியத்துல. ஏன்னா நம்ம போராட்டம் வந்து மாம்ச போராட்டம் கிடையாது. நம்ம எப்படிலாம் மயக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்குது மாம்சத்துல, ஆனா நம்ம காட்டிலும் பவர்ஃபுல்லா இருக்கிற ஆவிகளுடைய போராட்டம் நமக்கு. எபேசியர் 6:12 அது எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்னா 2 கொரிந்தியர் 10 5:6 பாருங்க. பக்கம் 253. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் மேசியாவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். தேவனை அறிகிற அறிவு எப்படி? தேவனை அறிகிற அறிவு அவருக்கு பயப்படுதல், அந்த ஞானத்தினார். இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன் செஞ்சாரு. அவருடைய ஒளியை நம்ம இதயத்துல பிரகாசிக்க செய்தார். அது எங்க காமிக்கிறாரு? முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களை தோன்ற பண்ணும்படிக்கு அப்படி பிரகாசித்தார் இருக்குது. எடுங்க இந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் எடுங்க. எல்லாம் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம் பாருங்க. பக்கம் 248. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் யாஸ்வா மேசியாவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்பா தேவன் அறிகிறதுன்னா எப்படி என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் அறிஞ்சாதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்
அதான் வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி விடு அவைகளே. நித்திய ஜீவன் யாரு? பிதாவாகிய தேவன். ஃபாலோ பண்றீங்களா? வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி விடு அவைகளே. அப்போ நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ளதான் இருக்கு. 1 யோவான் 5:11 பாருங்க. பக்கம் 329. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த எப்படி இருக்கு? கிறிஸ்டி மியூட் பண்ணு. பாத்தீங்க, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. அப்போ தேவனை அறிகிற அறிவு எங்க நம்ம கிடைக்கிறது? ஆண்டவரை நம்ம தேடினால்தான், ஆண்டவரை தேடினால்தான் நமக்கு அது கிடைக்கும். அப்போ தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா யாரு கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 5 தாம் பூரண பின்பு தமக்கு கீழ்ப்படிகள் யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவது காரணராகி. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிங்கன்னா தேவனுக்கு கீழ் எப்படி தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். அதுக்கு மாறலாம் தான் குமாரனை கூட. குமாரனை பார்க்கறப்பதான் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வரும். நம்ம குமாரனை பார்க்காம உலகத்துல இருக்க அந்த மனுஷனை இந்த மனுஷனை இதை பார்க்கிறோம், ஒவ்வொருத்தரையும் நம்ம மாடல் ஆக்கிறோம், நம்ம மென்டார்னு சொல்லிக்கிறோம். சில பேர் எப்படி சொல்லுவாங்க? பாஸ்வாங்க. சில பேர் எப்படி தலைவா. யாரையும் கூப்பிட்டு நான் புருஷர்களுக்கு சகோதரர்களுக்கு சொல்லிக்கிறேன், பிரதீப் நீ சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன், அங்க தமிழ்ல பேச ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. தமிழ்காரங்க நிறைய பேர் எப்படி தலை பாஸ். அதே மாதிரி பிரதீப் சொல்லலாம் ஆபீஸ்ல பாஸ். நோ நோ நோ, nobody can be my boss except Christ. அதனால நமக்கு அது ரொம்ப முக்கியம். அப்போ அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறப்ப அந்த நித்திய ஜீவனை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. தேவனை கீழ்ப்படுகிறப்ப, கீழ்ப்படியினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது தான். ஏதோ தோட்டத்தில் அதுதானே தேவனை கீழ்ப்படிஞ்சிருந்தானா பிசாசு எழுந்திருப்பான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க. அன்னையில இருந்து அதான் நடக்குது. அன்னை தேவனை கீழ்ப்படியில பிசாசுக்கு எழுத்து நிக்கிற, பிசாசோட ஒத்து போயிட்டா. இன்னைக்கு இன்னும் அதான் நடக்குது. அந்த சாபத்துல அவர் என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 16 பாருங்க. ஒரு நிமிஷம். 14 பாருங்க. அப்பொழுது தேவனாகி யாவே தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சதிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய். பாம்பு மண்ணை தின்னுமா? பாத்துறீங்களா? எலி தவளை அதெல்லாம் தான் சாப்பிடும். அது மண்ணுல இருந்து வந்தது தானே. அப்படி மண்ணை தின்பாய்ன்னு சொல்றோம்ல. அதான் நம்மளும் மண்ணு தானே பிரதர். மண்ணுல இருந்து வந்தது மண்ணு தான் தின்னும்.
நம்ம மண்ணு தானே பிரதர், மாம்ச சரீரத்துல. எனக்குமே ரொம்ப நாளா அந்த கேள்வி இருந்துச்சு எனக்கு. நாம் மண்ணு தின்னது, ஏன் தேவன் ஆனா தேவன் போய் சொல்ல மாட்டாரு, ஏன் அதை எழுதியிருக்கிறாரு? அது உண்டு. ஒரு நிமிஷம். மீகா 7ஆம் அதிகாரம் 16-17. பக்கம் 1080. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும், பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களில் இருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள், நமது தேவனாகிய யாவே தேவனிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். திரும்ப இங்க சொல்றாரு, அது என்னது? பாம்பு ஆதில என்ன பண்றாப்ல, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்ப பாம்பு என்ன பண்றது? எப்பவுமே அவன் என்ன பண்ணுவான்? சர்ப்பம் என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணுவான்றாரு பிரதீப்? சர்ப்பம் வந்து குதிகாலை, he shall bruise your feet and he shall bruise your head. The seed of the woman shall bruise his head and the serpent shall bruise the heel of the seed of தமிழ்ல சொல்லு. அதாவது சர்ப்பம் வந்து ஸ்திரீயினுடைய வித்தை வந்து அதனுடைய குதிங்கால காயப்படுத்தும். அதே மாதிரி ஸ்திரீனுடைய வித்து வந்து சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குமா காயப்படுத்துமா? தமிழ் எப்படி வந்து நசுக்கும். நசுக்கும். நீ அவள் குதிகாலை நக்குவாய். அவர் அங்கிள் இது நக்குவாய்னா போட்டுருக்கு ஹீப்ரூல. இங்கிலீஷ்ல பாம்பு என்ன பண்ணும்? இல்ல பட் அது ப்ரூயிஸா இல்ல லிக்கா? By at the time of licking it bites. அது நக்கற போது கடிக்கிறது. நக்கற போது கடிக்கிறது. பிரதி ஃபாலோ பண்றியா? ட்ரை பண்றேன் புரியறதுக்கு. மத்தவங்களுக்கு புரியுதா? நான் பிரதிபே கேட்கிறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. அதாவது கடிக்க முன்னாடி அந்த நக்கி அந்த மாதிரி கடிக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஆமா, அது மண்ணை நக்கும். அப்படி மண்ணை நக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் யாரு? மண்ணு. உண்டானவன். அப்போ முதல்ல அது யாரு நக்கித்து? ஏவாள. ஏன்? வசனம் இல்லாதனால. அப்ப வசனம் இல்லாத, வசனத்தை நிராகரிக்கிறவங்கள, இல்ல தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்கள அது என்ன பண்றது? கடிச்சு சாவடிக்கிறது. மண்ணை தின்றதுன்னா அதுதான் அர்த்தம். வசனம் இல்ல, நம்மகிட்ட வசனம் இல்லைன்னா அவனுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடும். லஞ்சா கிடையாது, லஞ்சா கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல பினிஷ்டு. புரியுதா எல்லாருக்கும்? இப்ப இங்க நீ உன் வயிற்றுனால் நகர்ந்து உயிரோடு இருக்கிறனால எல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்றது வந்து மனுஷன் நம்மள கடிச்சிட்டே இருக்கிற அந்த மீனிங். ஆமா, மனுஷனுக்கும் அவனு தானே பகை. எந்த பாம்பு மண்ணை திங்குது? இல்ல. ஓகே சார். ஜெபகனிஸ்ட் ஒன்னும் ரியாக்ஷனை காணும். Pradeep, you want to say something?
இப்பதான் புரிஞ்சது அங்கிள், பெரிய ரெவலேஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. அப்போ நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தா என்ன வரும்? பிசாசுக்கு ஓப்பனா இடம் கொடுத்துடணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தா அவன் ஓடிடுவான். ஐயோ கீழ்ப்படுகிற இந்த பிரதீப் கிட்ட என்ன இருக்குது? யார் உள்ள உட்கார்ந்திருக்கிறார்? ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர். என்னை உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவன் நினைப்பான் என்னை ஜெயித்தவர், என் தலையை நசுக்கிறவர் உள்ளே இருக்கிறார். போகக்கூடாது. என்ன பிசாசு சொல்லுவான், ஐயோ பிரதீபா, ஐயோ ஜெனிட்டாவா, ஐயோ லீமாவா, மேரியா, டெபராவா, ஒவ்வொருத்தரா சொல்லிங்க. இங்க இருக்கிறவங்க சுகந்தியா சொல்லிங்க ஒவ்வொருத்தரா. யாரு யாரு உள்ள இருக்கிறாப்புல? என் தலைவர் நசுக்கிட்டாரு. நான் இந்த மனுஷன் போனா என்ன ஆகும்? என் தலையை நசுக்கப்படும், என்னை கொன்னுடுவார். அதனால்தான் என்ன ஆகுதுன்னா மத்தேயு 12 திரும்ப மத்தேயு 12:47-50 வரைக்கும் பாருங்க. பன்னெண்டுலயா பிரதர்? 12:47-50 வரைக்கும். பக்கம் 19. 47 44 இருந்து சாரி. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். 44 46 வரைக்கும். நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு 43 இருந்து அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அப்படியே அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு நல்ல போயிடுச்சு, வெளியே போறது. எப்ப வெளியே போறது? பார்த்த உள்ள வந்ததுமே அது வெளில போகும். ஞானஸ்தானம் எடுத்து அதுதான் முக்கியம். அப்போ அது வெளியே போறது. அப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம உடன்படிக்கையில் வந்துடுறோம். அது வரைக்கும் வேற உடன்படிக்கை பந்தத்துல வந்துடுறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இது வெளியே போயிடுறது. ஏன்னா அப்பதான் முத்திரை நம்ம முத்திரிக்கிறார் தேவன். அதான் 2 Corinthians 1:21 இருக்குது, முத்தரிக்கிறார். அப்போ வெளியே போறது, அது போயிட்டு திரும்ப வந்து பாக்குறது. பாக்குறப்ப வீடு எப்படி இருக்குதா? கிளீனா இருக்குது. கிளீனா இருக்குது. அதே போல நம்ம ஆண்டவர் உப்பு கொடுத்து உடன்படிக்கை நுழைஞ்ச பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? வார்த்தையினால் நிரம்பி இருக்கும். அது கிளீனா இல்ல, வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும். அதான் ரியல் கிளீன். சுத்தமா காலியா கிளீனா, கிளீன் சொல்ல முடியாது, காலியா இருக்குது. காலியா இருந்தா அது என்ன பண்ணும்? அது போய் இன்னும் அதிகமா என்ன பண்ணாது? ஒண்ணு பொருளாசை ஆவி, இன்னொன்னு மாம்ச இச்சையின் ஆவி, இன்னொன்னு நிறைய பணம் ஆவி. எல்லாத்தையும் இழுத்துன்னு வரும். பொய் சொல்றது எல்லாம் வரும். பொய் சொல்றது, திருட்டுத்தனம் பண்றது எல்லாம் வரும். தண்ணில பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வரும். அப்ப முன்ன இருந்த காட்டில இன்னும் மோசமாயிடும்.
ஆனா நமக்குள்ளே மேசியா உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுங்க, உள்ள வரவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், பைபிளை வாசிங்க, பரிசுத்த வேதாந்தம் வாசிங்க, அந்த உள்ள இருதயத்துல வைங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. மேசியா நமக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா காலி. அப்போ பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனை கீழ்படுகிறப்ப தானா பிசாசு எதிர்த்து நிற்கணும்னு அர்த்தம். தேவனை கீழ்படினா அவன் கூட தானா வந்துடுவான். அடையாத வீட்டுல இருக்கிற அது என்னது, அடையாத விருந்தாளி, அடையாத விருந்தாளி. ஜாகிரதையா இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரையே போட்டு பார்த்தான். என்ன சொல்றாரு? அப்பாலே போலதான். அவருக்கு சொல்லிருக்கலாம், என்ன சொல்லிருக்கலாம்? பிசாசே, உன்னை சபிக்கிறேன், உன்னை கட்டுகிறேன் சொன்னாரு. அவரு சொல்லலையே. இன்னைக்கு எவ்வளவு சபைகள்ல சொல்றாங்க, ஜெபம் பண்றாங்க, பிசாசே உன்னை சபிக்கிறேன். பிசாசை சபிக்கலாமா நம்ம? சகரியா 3:2 பாருங்க. சரியா? 2:3 பிரதர். 3:2 பக்கம் 1094. அப்பொழுது யாவே தேவன் சாத்தானை நோக்கி, இல்ல தூதனானவர், அப்பொழுது தூதனானவர் சாத்தானை நோக்கி, யாவே தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட யாவே தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக. யூதா எழுதிய நிருபம் 8-10 வரைக்கும் பாருங்க. மிகாவேல், மோசேயோட உடம்பு. பக்கம் 332. அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்கள் மாமிசத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் யாவே தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அவ்வளவுதான், நம்ம அதை சொல்லவே கூடாது. ஓடிடுவான், அவனுக்கு நமக்கு என்ன? ஆண்டவரே சொல்றார், யோவான் 14:30 பாருங்க. 14:30-31 பாருங்க. நான் உங்களுடைய அதா பிரதர் 14 சாப்டர் பக்கம் சொல்லுங்க. பக்கம் 150. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை. நம்ம நீ நிறைய நேரம் அவனை பத்தி தான் குளோரிஃபை பண்றாங்க பிரசங்கத்தெல்லாம். அவன் ஒரு பேரை வேற வச்சிருக்கிறாங்க, தெரியுமா? அவனு பேர் வச்சிருக்கிறாங்க. சாத்தானு வச்ச இவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? பிரதீப் ஜெபகனிஸ்டர். முன்னாடி சொல்லியிருக்கீங்க, அந்த பேர் சொல்லக்கூடாது. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இல்ல அவங்க வச்ச பேரு பிரதீப். ரொம்ப நல்லா சந்தோஷம், காட் பிளஸ் யூ. சாத்தானுக்கு பேர் வச்சிருக்காங்க. எல்லா சபைகள்லாம் சொல்லுவாங்க, பிரசங்கிமாரெல்லாம் நீ பெரிய வல்லமையான இருக்கிற பிரசங்கிமாரெல்லாம் சொல்றாங்க. கேஜேவியில் இருக்குது.
ஏசாயா 14 அதிகாரத்துல. எஸ்ஐசியில் 28 அதாவது என்ன இல்ல 14 மாத்திரம்தான். என்ன பண்ணிட்டாங்க, எந்த நாமத்தை சொல்லணுமோ அந்த நாமத்தை மறக்கடி பண்ணிட்டாங்க. எந்த நாமத்தை எதை சொல்ல வேண்டாமோ அது வேண்டவே இல்லை, அது தப்பா. அந்த அது அது ஆக்சுவலா ஒரிஜினல் வந்து ஹலேல்னு இருக்கு. ஹலேல்னா பிரகாசிக்கிற லைட், க்ளோயிங் லைட். சாத்தான் அப்படித்தான் இருந்தான். இத எபிரேய பாஷையில இருந்து லத்தீனை கொண்டு போனான். யாரு? ஜெரோம். அந்த ஆசாமி லத்தீன் பாஷையில அதுக்கு என்ன, அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணிட்டான். அந்த க்ளோயிங் லைட்ன்றதுக்கு என்னவோ அதை வந்து என் பேரா போட்டான். எல்ல ஆரம்பிக்கும். பிரதீப் ஓகே? ஓகே. அதை பத்தி நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஒரே வார்த்தை வசனத்தை சொன்ன ஆண்டவர் தான் சொன்னார். என்ன? இப்படி எழுதி இருக்கிறது, எப்படி எழுதி இருக்கிறது. ஒண்ணு பின்னாக போ சாத்தானே. அதே சாத்தானுடைய ஆவி பேருக்குள்ள போனவன் என்ன சொல்ல, பின்னாக போ சாத்தானே. ஏன் நீ தேவனுக்கு ஏற்றவர்கள் சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவர்கள் சிந்திக்கிறார். தேவ காரியத்துக்கு விரோதமா நிக்கிற நீ. தேவ காரியத்துக்கு விரோதமா யாருன்னாலும் அவன் யாரு? சாத்தான். சாத்தானா அந்த என்ன என்ன பிரதீப் கேளு. இப்ப இந்த பலவானை முந்தி கட்டினாலன்றி அவனிடத்துல இருக்கிற பொக்கிஷங்களை கொள்ளையடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு இல்ல இது ஓ அது எதை மீன் பண்றாங்க? அசுத்தாவி. அசுத்தாவிகளை நம்ம கட்டலாம். கட்டலான்றதுல கட்டளை கொடுக்குறது ஆண்டவரே. கட்டளை தான் கொடுக்குற. பண்டிகைக்குள்ள போறது கட்டளை கொடுக்குறாரு ஆண்டவர். கட்டளைனாரா? இல்ல அப்ப அந்த பலவானை கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். கட்டினாங்க பவர். அதான் அப்ப அப்படி ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா? ஜபம் அங்க ஜபமே பண்ணலையா? அங்கே வந்து அந்த பொருளை கொள்ளையடிக்கிறது அந்த மீனிங்ல தானே பிரதர் சொல்லியிருப்பாங்க. அதான் அதை வந்து கட்டுறதுன்ற அது மாதிரி கட்டி உன்னை பாதாளத்துக்கு போ, பாட்டே இருக்கிற பாட்டு பாடுறாங்க சாத்தானுக்கு. பாதாளுக்கு போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட் பலவான முந்தி கட்டலாம்ல அவனுடைய கொலை பொருளை. இப்ப எப்படி நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, அவன் நிறைய ஆத்மாக்களை கட்டி வைத்திருக்கிறான். அப்ப அந்த அந்த பலவான நம்ம முந்தி கட்டினாதான் அவனிடத்துல இருக்கிற அந்த ஆத்மாக்களை நம்ம கொள்ளையிட முடியும்னு சொல்றாங்க. நிறைய பேர் இப்படிதான் இன்டர்பிரேஷன் கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல சொல்றாங்க. ஆத்மா ரட்சிப்பு யாவேதவனுடையது. இதா ஒரு இடத்துல வரணும் ஆண்டவரே சொல்லிட்டார். நம்ம விதையை விதைக்கிறது, வசனத்தை விதைக்கிறது, அவ்வளவுதான். அப்ப அந்த அதை என்ன சொல்ல வராங்க அப்ப ஆண்டவர் அங்க அந்த இடத்துல பலவானை முந்தி கட்டுங்க? பலவானை முந்தி கட்டினார் அப்படின்னா அங்க என்னது? அவனுடைய காரியங்களை எப்படி நம்ம கட்ட முடியும்? வசனத்தை சொல்லிதான். வசனத்தை சொல்றப்ப யார்கிட்ட அவன் இருக்கானோ அவன் கண்கள் திறக்கப்படும். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பாரு. பக்கம் 293. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ அசுத்தாவியை கட்டுறது அது என்ன அர்த்தம்? அவன் கோட்டைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க, அவனோட பிடியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு நம்ம என்ன ஒரே வசனத்தை சொல்றப்ப அவன் அதுக்கு கீழ்ப்படியாகணும். ஏன்னா இந்த வசனத்தையும் பூமியில நீங்க கட்டிருக்கோம், பர்வத்தம் கட்டப்பட்டிருக்கோம், அந்த வசனம் சொல்லுவாங்க. பிரதீப் பூமியில அப்ப பிசாசை கட்டினா பர்வத்தையும் பிசாசு கட்டப்பட்டிருக்குமா? அப்ப பூமியில கட்டுறது எதை கட்டணும்? பூமியில கட்டுறது எபேசியர்
2ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரைக்கும், பர்டிகுலரா 22. பக்கம் 265. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு யாஸ்வா மெசியாதாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு தேவனுக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கட்டப்படுறது எது? இந்த சபையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு. அப்ப சபை சத்தியத்துக்கு தூணும், அதை தான் கட்டுறது. இதுதான் பரலோகத்துல இருக்கும். இல்லையே, இதுல வந்துட்டு கட்டுறது வந்து இந்த பில்டு கட்டுறது இல்ல. ஆமா, இங்கிலீஷ்ல வந்து பைண்ட்னு போட்டிருக்கல, அந்த கட்டுறது. சரி, பைண்ட் வாட் எவர் யூ பைண்ட் ஆன் earth will be bound in heaven. அதானே ஆங்கிலத்துல போட்டிருக்கு. அந்த பைண்ட் வந்து கயிறை வச்சு கட்டுற மாதிரி பண்ற பைண்ட் கட்டுறது. சரி, அப்ப பிதாசு பூமியில கட்டினா பரலோகத்துல கட்டப்பட்டிருக்குமா? இல்ல, நான் அதுதான் புரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப அவர் சுவிசேஷங்கள்ல அந்த இதுல இருக்குன்னு தெரியல, மத்தியிலயோ அந்த வசனம் தெரியல. ஆனா அந்த அந்த இடத்துல அவர் வந்து கட்டவிழ்க்கிறதும் கட்டுறத பத்தி பேசுறாங்கல்ல ஆண்டவர், அங்கதான் அதை தானே பேசுறாங்க. அதாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் பாருங்க. மத்திய 16:19 இருந்து 19ஆம் வசனம் கூட இருக்குது. லூக்கா 13 16 17 பக்கம் 103. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போ இதை அவிழ்த்து அவன் என்ன பண்றாப்புல? தேவனுடைய ஆலயமாய் கட்டி வருகிறாப்புல. இது வாட் எவர் இஸ் பைண்ட்ன்றது, பைண்ட் தான் நம்ம கயிறா கட்டுறதுன்றது சொல்ல முடியாது. இல்ல அந்த கான்டெக்ட்ல அப்படிதானே இருக்கு. வாட் யூ பைண்ட் வாட் எவர் யூ லூஸ். ஆமா, வாட் எவர் யூ லூஸ் அவுட் ஆஃப் த ஹோல்ட் ஆஃப் சேட்டன். இல்ல இது வந்து டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் பில்ட். இல்ல தமிழ்ல அதே ஒரு வேர்டா இருக்கு, பன் மாதிரி வந்துருது, அது அதனால கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆனா இங்கிலீஷ்ல கிளியரா இருக்குது, பைண்ட் லூஸ். கரெக்ட், பைண்ட் இருந்தாப்பா நீ பிசாச பூமியில கட்டினா பரலோகத்துல பிசாசு இருக்குமா? இல்ல நான் அது பிசாசு சொல்றாங்களா எதை சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அது வந்து வீக் டிரான்ஸ்லேஷன், வேர்ட் வைட் இதை யூஸ் பண்றாங்க, வேர்ட் வைட் ட்ரினிட்டி யூஸ் பண்றாங்க. இல்ல இது ஏதாவது எப்ரேக் இல்ல இதுல இன்டர்லினியர்ல எங்கயாவது பார்க்கலாமா? தெரியுமா டிஃபரன்ஸ் தெரியுமான்னு கேக்குறேன். பார்க்கலாம். சரி அதுதான் நமக்கு பூலோகத்துல நீங்க எந்த கட்டுவாதான் இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன்ற. அப்ப கட்ட அவிழ்க்கிறது என்ன சொல்றாங்க? கட்ட விழுத்து பார்த்தோமே லூக்கால, பிசாசின் பிடியிலிருந்து அவங்கள வெளியே கொண்டாடணும். அதுதான் நாங்களும் சொல்றோம். அப்ப பிசாசின் பிடியிலிருந்து எப்படி கொண்டு வரணும்? வசனத்தை மட்டும் சொல்லி சாந்தமா அவளுக்கு உபதேசிக்க வேண்டும்ன்றார். இதுதான் சத்தியம், தேவன் ஒருத்தர் தான், நம்மளை மீட்கும் பொருளாக குமாரன் அனுப்பிச்சாரு, நமக்காக குமாரன் பலியானாரு, தேவனே பலியானாரு சொல்லக்கூடாது. பிசாசு அந்த மாதிரி தான் விதைக்கிறான். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற அந்த கான்செப்டே தப்பாங்கள், ராங் டாக்டரினா? எது அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு ஸ்பிரிட்ஸ் எதிர்த்து நிக்கணும், இது பண்ணணும், அதெல்லாம் சொல்றாங்க. ஸ்பிரிட் எப்படி நிறுத்த முடியும்? அந்த எபேசியர் 6ல இருந்து எல்லாம் 10ல இருந்து வாசிக்கிறோமே. இல்ல அது வந்து நம்மள டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் நிறைய இருக்கு, அட்டாக் பண்றதுக்கு வேர்ட் ஆஃப் காட் கொடுக்குறாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றது எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இருக்குது, நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அப்கோர்ஸ் அது உண்மைதான். ஆனா அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து நிறைய கிரியைகள் செய்து அந்த கிரியைகளை நம்ம கட்டணும், இல்லைன்னா அவைகள் நமக்கு எதிராக கிரியை செய்யும். pray பண்ற evil spirits வந்து we bind in the name of Jesus அப்படின்னு நினைப்பாங்க. எங்கேயானு பவுல் அந்த மாதிரி பண்ணாரா? துரத்து தான் விட்டாரு, அசுத்தாவிட்டு போதான் சொன்னார். ஆண்டவர் பண்ணாரா? பேதுரு பண்ணாரா? போதான் சொன்ன தவிர கட்டுறேன்னு எங்கேயுமே சொல்லல. எங்கேயானும்
பவுல் குறி சொல்லுகிற வாய்க்கு வந்தது. என்ன சொன்னாரு? உன்னை கட்டுகிறேன்னு நான் சொன்னாரு. இந்த பைண்ட்ன்ற வேர்ட் வந்து கட்டுகிறேன்றது வந்து டைக்கும் பைண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல பிரதர். கட்டுகிறதுன்றது சொல்லல, பைண்ட்ன்றது he just conceal it with God's words. We conceal the evil spirit அப்படின்னு தானே இருக்கும். That is the binding. ஓகே. அதனால கண்டிப்பா இது வந்து பிசாசு கட்ட அவிழ்க்கிறது அவனே வசனத்தை சொல்லி பண்றதுதான். அதுதான் அதை வச்சு நம்ம கட்டுறோம், மாளிகையா கட்டுறோம். கண்டிப்பா பார்வையிலையும் நமக்கு பாடுதான். எங்கேயான ஆண்டவரோ இல்ல பவுலோ செஞ்சாங்கன்னா பேதுரோ கிடையாது, இவளை விட்டு வெளியே போன்றார். எங்குமே கட்டலான்னு சொல்லவே இல்லை. ஓகேயா? ஓகே. பாருங்க 8வது யாக்கோபு 4:8 வந்துருங்க. உங்கள் கைகளை பாவிகளே உங்கள் கைகளை சுத்துகிறீங்கள், திருமணமானவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். திருமணம் என்னது? கொஞ்சம் சபை கொஞ்சம் உலகம். குந்தி நடக்கிறீங்கன்னு சொன்னார் எலியா. என்ன மட்டும் குந்தி நடப்பீர்கள். யாரை தேவனாலும் அவரை சேவிங்கள், இல்ல பாகாத அவனை சேவிங்கன்ற. உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பிரிச்செடுங்க. வார்த்தையினால் ஆவினாலும் நம்ம பரிசாவி இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. பரிசாவி ரொம்ப முக்கியம். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கூடாது. எதை சொல்றாரு? நகைக்கிறது. எதை சொல்றாரு நகைக்கிறத பத்தி? இங்கிலீஷ்ல வாசிங்க. அதை 9வது என்ன வசனம்? சாரி, எந்த சாப்டர் வசனம்? யாக்கோபு 4:9. ஜேம்ஸ், புக் ஆஃப் ஜேம்ஸ் 4:9. பரியாசம் பண்றது நகைப்புன்னா இங்கிலீஷ்ல வாசிங்க. Lament and mourn and weep. Let your laughter be turned to mourning and your joy to gloom. Let your laughter. என்ன போடுறது? Let your laughter turn into turn to mourning. மோர்னிங்னா எதுக்கு? எப்போ மோர்ன் பண்ணுவோம்? எப்ப மோர்ன் பண்ணுவோம் பிரதீப்? பொதுவா மரணத்துல தான். யாராவது மரிச்சிட்டாங்கன்னா தான் நம்ம ரொம்ப மோர்ன் பண்ணுவோம். மார்னிங் வந்து போயிடுதுனா. சாரி அங்கிள், கேட்கல. போயிடுதுனா. இல்ல, நடுநடுல உங்க வாய்ஸ் போகுது, கேட்க மாட்டேங்குது. ஏதோ போயிடுதே அப்படின்னு மோன் பண்றது கேக்குறதா? இப்ப கேக்குது அங்கிள். ஏதோ போயிடுதுனா மோன் பண்றது, துக்கப்படுறது. அப்போ இருக்கிறப்ப என்னது? ஹா 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 ஐத்துறான். என்ன சொல்றான்? எல்லாம் இருக்கு, இதை இடிச்சு இன்னும் பெருசா கட்டி ஆத்மாவே என்ஜாய். நான் எல்லாத்தையும் சேர்க்கிறேன். இந்த சேர்க்கிறதுனால வருகிற சந்தோஷமோ, அதனால ஒரு சிரிப்போ, அது என்னது? இது துக்கமாய் மாறிவிடும். ஐயோ, நீதிமொழியில் வாசிக்கிறோம். ஐயோ, நான் சொல்லி கேட்காம போட்டேனே, நான் சொல்றப்ப நீ ஆகடியம் பண்ணு, நானும் பண்ணுவேன்ற. அப்படிப்பட்ட காரியம் தான்
சந்தோஷம் சஞ்சலமாக மாறும். யாவை தேவனுக்கு உண்டாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை தான். இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கிறோம். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது எப்படி? தேவனை கீழ்ப்படிகிறது தான். உலக வேஷம் கூடவே கூடாது நமக்கு. உலக வேஷம்னா காலி. உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், என் பிதா அன்பு கூற உலகத்தில் அன்பு கூற மாட்டான். உலகத்தில் அன்பு கூற பிதாவிடத்தில் அன்பு கூறல. தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்னது? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அது நம்ம மாடலா காமிச்சிருக்கிறார். அவர் மாம்சந்த நாட்களில் நம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லவர்களை நோக்கி கண்ணீரோடு மரத்த ஜெபம் பண்ணி தாம் தமக்கு உண்டான பயமளித்தனும் கேட்கப்பட்டு தாம் கீழ்ப்படிந்த நிமித்தம் பூரணராக்கப்பட்டார். அவர் கீழ்ப்படிதனால பூரணராக்கப்பட்டார். அதுதான் நமக்கு தேவனை கீழ்ப்படிதல். நமக்கு அவர் ஒரு மாடலா இருக்கிறார். அதுதான் தேவ பக்தி. அதுதான் தேவ பக்தி. தேவ பக்தியை காமிச்சு தேவபக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மகாமேன்மை உள்ளது. அந்த தேவபக்திக்குரிய ரகசியம் மாம்சத்துல வெளிப்பட்டார். இப்படிதான் கீழ்ப்படியணும். அவர் அவர்களை ஒருவராக படைத்தார். ஆவியானது பரிபூர்ணமா இருந்தது. ஏன் அவர்களை ஒருவராக படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததி பெருமொழிதான். அந்த சந்ததி ஆதாம் ஏவாள் அப்படி ஒருவராக படைத்தார். தேவபக்தி உள்ள சந்ததி. அந்த ஆதாம் போயிடுச்சு. ஆனா தேவபக்தி உள்ள சந்ததி எப்படி நமக்கு வருது? யாரெல்லாம் ஆண்டவரை நோக்குகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை உள்ளத்துல பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தேவபக்தி வரும். ஏன் ஆண்டவர்ல அந்த தேவபக்தியை காமிச்சாரோ, ஆண்டவர் தண்ணில காமிச்சார். அந்த தேவபக்தி நமக்கு வேணும். அப்போ முழுமையாய் 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 கீழ்ப்படுகிற உள்ளம் நமக்கு வரணும். அதான் தேவன்கிட்ட கேட்கணும். தேவனே கீழ்ப்படுகிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க. இப்போ தானா அவன் ஓடி போயிடுவான். நான் அவனை எழுத்து நிற்கிறதுனா எப்படி? உங்களுக்கு கீழ்ப்படுகிறப்போ அதுதான் நமக்கு யாவதனுடைய நாமத்தும் பலத்த துருகம் நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். ஓடி போய் சுகமாயிருப்பான். அதுதான் நமக்கு எப்போது அவர் அடைக்கலம். நமக்கு தேவனை கீழ்ப்படுகிறப்ப விசாசுக்கு நம்ம எழுத்து நிற்க முடியும். ஓடி போயிடும். இதுதான் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற பாடம். அதுக்கு ஒரே தாழ்மை தாழ்மை தாழ்மை. மேசியா தான் நமக்கு மாடல். அவரே தியானிப்போம். மேசியா விருதுக்குள்ள வைத்துக் கொள்வோம். நாம் தேவனை முகமுகமாய் ஒரு நாள் காண்போம். அதான் தேவன் நமக்கு கற்றுக்கணும். தேவனை கீழ்ப்படிதுன்னா எப்படி? அவர் அனுப்பின குமாரனுக்கு கீழ்ப்படுகிறோம். உங்களை ஏற்றுக்கொள்ளவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளவன் அனுப்பின ஏற்றுக்கொள்கிறான். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பிறது போலும், பிதாவை நான் பிழைக்கிறது போலும், என்னை புதுக்கிறோம், என் மாம்சை நாளை பிழைக்கப்படுகிற நான் வானத்தை இறங்கி வந்தேன். நமக்கு ஒரே வழி ஒரே வழி ஒரே வழி. இந்த ஜீவ வார்த்தையை நான் பிடித்துக் கொள்வோம், ஜீவ வார்த்தை கீழ்ப்படுவோம். அப்படிதான் அப்பதான் நம்ம பிசாசு இழுத்தெடுக்க முடியும். நம்ம விட்டு ஓடி போவோம். ஆண்டவர் நமக்கு அவர் உபவாசத்துல காமிச்சப்ப அதுதான். அவர் வாழ்க்கையில நடந்த இடத்தெல்லாம் காமிச்சது அதுதான். தேவ சித்தத்தை செய்யறதுதான். அதே நாம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.